ஹலோ மக்களே வணக்கம். கொட்டுக்காளி இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சூரி நடிச்சிருக்காரு. டைரக்ஷன் வினோத். அதாவது நம்ம பார்க்குற ரெகுலர் கமர்ஷியல் சினிமாவிலேருந்து ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா அனுபவம்னா இந்த கொட்டுக்காளி தான். உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் சாங்கு, இன்டர்வலு அந்த மாதிரி ரெகுலர் டெம்ப்ளேட்டில் படம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது ஒரு நம்ம வாழ்க்கை, நம்ம ரெகுலராக டெய்லியும் லைஃப்பில் பார்க்குற வாழ்க்கையை அப்படியே ஒரு நிஜமான ஒரு நடிகர்கள்னு அப்படியே ஒரு சினிமாக்குன்னு நடிக்கிற நடிப்பை விட்டுட்டு ஒரு நிஜமான ஆட்களை கூட்டு நடிக்க வச்சு அப்படி இருக்கும். அந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை காட்டுறது தான் இந்த படமே. பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான். இந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் நடிக்கிற கதை தான். ஒன்றும் இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ பேய் பிடிச்சி சொல்லிட்டு போவாங்க. உங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அவ்வளோதாங்க கதை. அவங்க எதுக்கு போகிறாங்க, எங்கே போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூரி உண்மையில் ஒரு மண்ணின் மைந்தன், உங்களுக்கே தெரியும். அவர் மதுரை அந்த சைடு இருந்தால் வராரு. அப்படியே அந்த கேரக்டரில் பிளெண்டாக இருக்கார். அப்படியே அந்த ஊரால் மாதிரி, அப்படியே ஒரு ரியல் லைஃப் சொல்லலாம். அப்படியே பிளெண்டாக இருக்கார். அப்படியே ஆக்டிங்கில் அப்படியே 100% ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க சூரி. இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த படத்தில் மியூசிக்கே இல்லைங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? மியூசிக்கே இல்லாமல் அந்த லைவ் சவுண்டு இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணி சவுண்டு, அந்த ஆட்டோ சவுண்டு, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் தான் முக்கியமான ஒரு மியூசிக் மாதிரி இருக்குது படத்தில். ஸோ அதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா சவுண்ட் இன்ஜினியர். அவர் பேர் சுரேன். ஸோ அது உண்மையிலே அவருக்கு நம்ம பெரிய கங்க்ராட்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம அந்த லைவில் நடக்கிற மாதிரியே அந்த சவுண்ட்ஸு சுற்றி நம்ம அந்த இடத்துல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொண்டு வருது. ஸோ அது கண்டிப்பாக நம்ம சவுண்ட் இன்ஜினியர் சுரேனை நம்ம கங்க்ராட்ஸ் பண்ணியே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு சக்திவேல். அவரையும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா அப்படி யதார்த்தமாக இருக்கும். நீங்கள் கமர்ஷியல் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா இங்கே போவோம், அங்கே போவோம், ஜம்ப் பண்ணோம், சுத்தம், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி சினிமாட்டிக்காக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா யதார்த்தம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ ஆட்டோவில் போகிறீங்க, உங்கள் கண் எதை பார்க்கும், என்ன ஃப்ரேமை பார்க்கும்? முன்னாடி ஆட்டோ டிரைவர் இருப்பார், சைடு ரோட்டை பார்ப்பீங்க, ஒரு ஃப்ரேம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃப்ரேம் யதார்த்தமாக அதாவது எப்படி சொல்கிறது, கேமரா இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யதார்த்தமான ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பார் சினிமாட்டோகிராஃபர் சக்திவேல். ஏன்னா அது ரொம்ப யதார்த்தமான படம். அந்த யதார்த்தம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய லொக்கேஷன் இருக்குது. இப்போ ஆட்டோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ அந்த ஆட்டோ ஷாட் பார்த்திங்கன்னா திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் இல்லாமல் அதே மாதிரி ஷாட் அப்படியே இருக்கும். அதை எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சினிமா பார்க்குறோன்ற ஒரு பெரிய அட்வென்ச்சர் அப்படிலாம் தெரியாமல் ஒரு யதார்த்தம். இப்போ நம்ம டெய்லியும் ஆட்டோவில் போகிறோம் வச்சிங்களேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ டெய்லியும் நம்மளுக்கு ஒரே ஆங்கிள் தான். டிரைவர் ஓட்டுவார், நம்மளை பார்ப்போம், சைடில் பார்ப்போம், ஒரே ஆங்கிள் தான் இருக்கும். அதுவும் நம்ம ஏரியா கூட ஒரே ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே சினிமாட்டோகிராஃபி யதார்த்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவரை நம்ம வாழ்த்தி ஆகணும். அதே மாதிரி எடிட்டிங் கணேஷ் சிவா, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. திருப்பியும் சொன்ன மாதிரி சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு ரியலிஸ்டிக் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எடிட்டிங்க. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோ கட்டுறாங்களா, ஒரு ஆட்டோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஷார்ட் கட் பண்ணிடுவாங்க. டப்புன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கட்ட மாட்டேங்க ஒரு கமர்ஷியல் படத்துலலாம். ஆனால் இது எப்படின்னா ஒரு ஆட்டோ போனதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீஸ் அவுட் பண்ணி அப்படியே அந்த இடத்த அப்படியே காட்டுறது. ஆட்டோ போனாலும் அந்த அப்படியே காட்டுறது. அடுத்த ஷாட்டுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரீஸ் அவுட் பண்ணி ஸ்லோவாக அப்படியே கிராஜுவலாக மாறுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது வேர்ல்டு சினிமாஸ் இருக்கும் நிறையா. நீங்கள் சத்யஜித் படம் பதர் பஞ்சாரிலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேர்ல்டு சினிமா பார்க்கலாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும், கரெக்டாக சொல்லணும்னா. ஃபைனல் இந்த டேரக்டர் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டிங்கில் முடிச்சிட்டாருங்க. ஓப்பன் எண்டிங்னா ஃபுல்லாக இதான் கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டாங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஓப்பனாக முடிஞ்சிருப்பாங்க. இது நீங்கள் நிறையா தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் வேதாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்களே சொல்லலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு எண்டிங்கில் இருக்கும். ஸோ மொத்தத்தில் நான் சொல்ல வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது இந்த படமே வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு உலக சினிமா அந்த ஸ்டைலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படம் பார்க்க வேண்டிய படம். போய் பாருங்கள், சினிமாவை என்ஜாய் பண்ணுங்கள். பிஎஸ் வினோத் கண்டிப்பாக ஒரு முக்கியமான டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம அவர் கொண்டாடுவோம். இவரோட முந்தைய படம் கூழாங்கல்லும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் தரமாக இருக்குது. ஸோ இன்னும் அவர் நிறையா இந்த மாதிரி படங்கள் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் நல்லா ஓடணும், கமர்ஷியலாக ஓடணுங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி சினிமா லவர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.